வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி வெங்காய தோசை தாங்க பார்க்க போகிறோம். இதில் பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இட்லி பொடியும் போட்டு நல்லா காரசாரமாக ஊற்றலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இட்லி மாவு தோசை மாவு மட்டும் கையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த தோசை நம்ம டக்குன்னு செய்யலாங்க. இப்போ இந்த தோசைக்கு என்னென்ன தேவை பார்த்துடலாங்க. நம்ம தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி வெங்காயமும் நல்லா பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 6-7 பல் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாயும் நம்ம கட் பண்ணிக்கணும். அப்புறம் இட்லி பொடி, இதை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி தக்காளி வெங்காய தோசை ஊற்ற போகிறோங்க. உங்களுக்கு பெப்பர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. அப்புறம் சாதாரண தோசை மாவு, நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தக்காளி வெங்காய தோசை ஊற்றிடலாங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா பெருசாக ஊற்றிக்கோங்க, சின்னதாக வேணும்னா சின்னதாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ஊத்தப்பமாகவும் இல்லாமல் தோசையும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் தூவிக்கலாம். இதில் போடுற வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் இதுக்கெல்லாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் அங்கங்கே ஒன்று ஒன்று போட்டுக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி போடுங்க, அது உங்களோட ஆப்ஷன் தாங்க. பூண்டு நல்லாயிருக்கும் இதில் போடுறது. கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டுக்கலாங்க, கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அங்கங்கே தூவி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போது தக்காளி எல்லாமே தூவியாச்சுங்க. இப்போ தோசை கரண்டி வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் உதிராமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம பெரட்டி போட்டுட்டு எடுக்கும்போது தக்காளி எல்லாமே கீழே விழுந்துடும். அதனால் நல்லா நீங்கள் ப்ரெஸ் கொடுத்துருங்க. இதுக்கு கொஞ்சம் இட்லி பொடி தூவிக்கலாங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம கையில் எடுத்து தாங்க தூவணும், அப்போ தான் நல்லா பிடிக்கும். இதில் இட்லி பொடி உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ நான் சுற்றிலும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேங்க. நீங்கள் ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ இது வேகட்டுங்க, பெரட்டி போட்டுக்கலாம். இப்போ இது பெரட்டி விட்டுடலாங்க. சுற்றிலும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சே வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் எடுக்க வரணும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வேக விட்டுருங்க. நான் பெரட்டி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த தக்காளி தோசையை நீங்கள் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் சிம்லியே போட்டு வேக விடுங்க. அப்போ தான் தக்காளி நல்லா உதிர்ந்துடாமல் நல்லா வருங்க. என்னங்க, நம்மளோட தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த தக்காளி தோசைக்கு சட்னி, சாம்பார், கார சட்னி எதுனாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் வச்ச நீர் பூசணிக்காய் சாம்பார், இட்லி பொடி இது தாங்க நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளி தோசை இதெல்லாம் ஊற்றும்போது ஆளுக்கு ஒன்று ஊற்றிட்டு கூட சாதா தோசை ஊற்றிக்கிட்டாவே வயிறு ஃபில்லிங் ஆயிருங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.